அமைதியான ஒரு பசுமையான காட்டில் பிகோ என்ற ஒரு சிறிய குருவி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்தக் காட்டிலிருந்த மற்ற எல்லா பறவைகளையும் விட பிகோ மிகவும் சிறியது. அதன் சிறகுகள் பலமாக இல்லை. உயரமாகவும் பறக்க முடியாது. கழுகுகள் வானத்தில் உயரமாக பறந்தன. கிளிகள் குழுக்களாக வண்ணமயமாக பறந்தன. பிகோ அவர்களுடன் பறக்க முயன்றால் அவர்கள் சிரித்துக் கொண்டு பறந்து போய்விடுவார்கள். அதனால் சில நேரங்களில் பிகோ ஒரு கிளையில் தனியாக அமர்ந்து கொண்டு நினைத்துக் கொள்வான், நான் ஏன் இவ்வளவு சிறியவனாகப் பிறந்தேன் என்று. ஒரு மாலை நேரத்தில் திடீரென வானம் கருமையாக மாறியது. கருமேகங்கள் முழு காட்டையும் மூடியது. இடியும் மின்னலும் அதிகமாக ஒலித்தது. ஒரு பெரிய புயல் வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரிய மின்னல் காட்டின் நடுவில் இருந்த ஒரு பழைய மரத்தை தாக்கியது. அந்த மரம் பல சிறிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வீட்டாக இருந்தது. சில நொடிகளில் அந்த மரம் தீப்பிடித்தது. தீ வேகமாக கிளைகளில் பரவ ஆரம்பித்தது. விலங்குகள் பயந்து ஓட ஆரம்பித்தன. பறவைகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு பறந்து போயின. பலமான கழுகுகள் கூட அந்த தீக்கருகில் வர பயந்தன. அனைவரும் அங்கே நின்று கொண்டு மரம் எரிவதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சிறிய பறவை மட்டும் அங்கிருந்து போகவில்லை. அது பிகோ. பிகோ அருகில் இருந்த ஆற்றுக்கு பறந்து சென்று தனது சிறிய அலகில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து தீ மீது போட்டது. ஒரு துளி. பிறகு மீண்டும் ஆற்றுக்கு பறந்தது. மற்றொரு துளி. மீண்டும் மீண்டும். அதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு குரங்கு கத்தி கேட்டது. பிகோ, அந்த தீ எவ்வளவு பெரியது தெரியுமா? உன் ஒரு துளி தண்ணீரால் அது அணையாது. பிகோ தீயை பார்த்துக் கொண்டு அமைதியாக சொன்னது, இந்த தீயை நான் தனியாக அணைக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் வீட்டை எரிவதை பார்த்துக் கொண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அப்படி சொல்லிவிட்டு அது மீண்டும் ஆற்றுக்கு பறந்தது. அதை பார்த்த குரங்கு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தது. பிறகு ஒரு பெரிய இலைக்குள் தண்ணீர் எடுத்து வந்து தீ மீது போட்டது. ஒரு மான் ஆற்றுக்குப் பாய்ந்து தண்ணீர் கொண்டு வந்தது. ஒரு முயலும் சேர்ந்தது. சில நேரத்தில் பல விலங்குகள் சேர்ந்து தண்ணீர் கொண்டு வர ஆரம்பித்தன. தூரம் பறந்து சென்ற பறவைகள் கூட திரும்பி வந்து உதவ ஆரம்பித்தன. அனைவரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் தண்ணீர் கொண்டு வந்தார்கள். மெதுவாக தீ குறைய ஆரம்பித்தது. இறுதியில் அந்த தீ முழுவதும் அணைந்தது. அந்த பழைய மரம் காப்பாற்றப்பட்டது. அன்று காட்டிலிருந்த எல்லா விலங்குகளும் பிகோவை மரியாதையுடன் பார்த்தன. அன்று பிகோ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டது. தான் சிறியவன் என்றாலும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். சில நேரங்களில் உலகத்தை மாற்ற ஒரு சிறிய துணிச்சலான செயல் போதுமானது.